கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருந்தது. அதாவது என்னன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து மாநில அதிகார அமைப்புகளுக்கு மாறாக வந்து ஜன்பாத் அமைப்புகளை கொண்டு வர்றது, அதாவது வந்து மண்டல அதிகார அமைப்புகளை கொண்டு வர்றது. இந்தியாவில் சொன்னால் தமிழ்நாடு இப்போ வந்து ஒரே மாநிலமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பயன்படுத்திக்கிட்டு மேற்கு மண்டலமாக, தெற்கு மண்டலமாக, கிழக்கு மண்டலமாக, வட மண்டலமாக அப்படின்னு பண்ணலாம். இன்னும் கூடுதலாக கூட பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏன் 400க்கு மேற்பட்ட தொகுதிகள் அவங்க வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க? கேள்வி கேட்கறதுக்கே, எந்த கொள்ளை நடந்தாலும் சரி, மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டாலும் சரி, நாட்டில் ரத்த வெள்ளம் ஓடினாலும் சரி, எதை பற்றியும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத வகையில் அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க என்ஆர்சி மாதிரி, சிஏஏ மாதிரியான கொடுங்கொன்மையான சட்டங்களையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் வந்து நாடு ஒரு பக்கத்தில் மத மோதல்கள், இன மோதல்கள், சாதி மோதல்கள் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கத்தில் வந்து மக்களுடைய வளங்கள் வந்து கொள்ள போயிட்டு இருக்கும். வணக்கம் தோழர்களே. கடந்த 4ஆம் தேதி வந்து சென்னைக்கு மோடி வந்திருந்த போது அவர் பேச தொடங்கும்போது என்னப்பா சொல்லி தொடங்கினார்னா, வணக்கம் சென்னை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நம்ம மக்கள்லாம் ஆர்ப்பரித்து கத்தி கூத்தாடினாங்க. உண்மையை புரிஞ்சு கூத்தாடினாங்களா, புரியாமல் கூத்தாடினாங்களா தெரியாது. ஆனால் அதுக்குள்ளார ஒரு அபாயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இனிமேல் சென்னை தான் இருக்கும், தமிழ்நாடு இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருந்தது. அதாவது என்னன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து மாநில அதிகார அமைப்புகளுக்கு மாறாக வந்து ஜன்பாத் அமைப்புகளை கொண்டு வர்றது, அதாவது வந்து மண்டல அதிகார அமைப்புகளை கொண்டு வர்றது. இந்தியா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 36-38 மாநிலங்கள் இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு பதிலாக வந்து ஒரு 400 மண்டலங்களை உருவாக்குறது. அதாவது தமிழ்நாடுன்னு சொன்னால், தமிழ்நாடு இப்போ வந்து ஒரே மாநிலமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பயன்படுத்திக்கிட்டு மேற்கு மண்டலமாக, தெற்கு மண்டலமாக, கிழக்கு மண்டலமாக, வட மண்டலமாக அப்படின்னு பண்ணலாம். இன்னும் கூடுதலாக கூட பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து இப்போ மணிப்பூர் இருக்குது. மணிப்பூர் என்ன மாதிரி இருக்குது? அங்கே பழங்குடி மக்கள்கிட்ட வந்து அதிகாரம் இருக்குது. அங்கே எல்லாருமே வந்து காடுகள், வளங்கள் எல்லாமே அந்த மக்களுக்கு அதிகாரம் உடையதாக. இந்தியாவில் வந்து வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாதிரியாக இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு வந்து அதிக உரிமைகளை வழங்குது. வனத்தில் வந்து உனக்கு வந்து சில உரிமைகள்லாம் தர்றோம். நீங்கள் இங்கே வந்து காடில் விளையக்கூடிய பொருட்களை எடுத்துக்கலாம், அதை வந்து சின்ன சின்ன பொருட்களை சேகரிக்கலாம், அதை விற்பனை பண்ணலாம், தேன் எடுக்கலாம், இப்படிங்கிற மாதிரி சில்லற உரிமை இருக்குது. அந்த சட்டத்தை மணிப்பூர் மாதிரியான வடகிழக்கில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் வந்து ஏற்றுக்கலை. ஏன்னா அங்கே காடுகளே அவங்களுக்கு இருக்குது, அதிகாரமே பழங்குடிகளில் இருக்குது. அங்கே வந்து வெளியில இருந்து போகணுன்னாலும் கூட அந்த மாநில அரசனுடைய ஒப்புதலை வாங்கிட்டு போகணுங்கிற அளவுக்கு அங்கே பழங்குடிகளுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களை, மணிப்பூரை வந்து 3-4 மண்டலங்களாக பிரித்து அந்த அதிகார அமைப்பை சிதைச்சிங்கன்னா இந்த பழங்குடிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் பறிபோகும். ஏற்கனவே என்ன இருக்குது, அங்கே சமதள பகுதியில் இருக்கக்கூடியவங்களை அதை எல்லாத்தையும் கொண்டு போய் பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியேற்றினது மூலமாக அங்கே முரண்பாடு இருக்குது. அங்கே வந்து அது மத பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்குது, குழு பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்குது, அங்கே ரத்த வெறி ஓடுது. இப்படி வந்து அங்கே முரண்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மண்டல அதிகார அமைப்புகள் பழங்குடியுடைய அதிகாரத்தை நீக்கிக்கிட்டு அங்கே ஒரு சர்வாதிகாரத்தை கட்டமைக்கிறதன் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி ஒரு பக்கம் ரத்த ஆற ஓட விட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வளங்களை வந்து உலக கொள்ளையர்களுக்கு வந்து தாரை வார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும். இதுக்கு இன்னும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு சொன்னால், காஷ்மீர் எடுத்துக்கலாம். காஷ்மீர் என்னாச்சு, அங்கே ஒரு தேசியம் இருந்துச்சு, அது மதம் இருந்துச்சு, சாதி இருந்துச்சு, எல்லாமே இருந்தாலும் கூட மத பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறது வேற. ஆனால் அதை இப்போ என்ன பண்ணியாச்சு, 3ஆக பிரிச்சாச்சு. 3ஆக பிரித்த பிறகு என்னாச்சு, ஏற்கனவே அங்கே சிறப்பதிகாரத்தின் மூலமாக அந்த மக்களுடைய நிலங்களை வெளியிலிருந்து போகிறவங்க யாரும் வாங்கவோ விற்கவோ ஒன்றும் முடியாது. இப்போ வரவும் போகிறவெல்லாம் வாங்குறதுங்கிற வகையில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள், வளங்கள் எல்லாத்தையும் வந்து தாரவார்த்து கொடுத்து அது கொள்ள போயிட்டு இருக்குது. இது வந்து மத பிரச்சனை இல்லை, தேசிய இன பிரச்சனை. இதுதான் இங்கேயும் நடக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து 4-5 மண்டலங்களாக பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், இங்கே நீங்கள் வந்து நிலக்கரி மாதிரி, தஞ்சையில் கிடைக்கக்கூடிய மீத்தேன் மாதிரி, சேலம் ஒட்டி இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் கனிம வளங்களை மாதிரி, குமரியை சுற்றி இருக்கக்கூடிய மலை வளங்களை மாதிரி, நல்ல நீராதாரங்களை எல்லாத்தையுமே, வளங்களை எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த ஆபத்துகளை எல்லாம் செய்கிறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, பிஜேபியோட பிரச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, 400 தொகுதிகளுக்கு மேலே வந்து வெற்றி பெறணும் அப்படின்ட்டு. அது வந்து ஏதோ வந்து மோடி ஒரு பெரிய அதிகாரத்தை செலுத்தணும், இந்தியாவை முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை நம்ம முன்னாடி கட்டி அமைக்கிறாங்க. ஏன் 400க்கு மேற்பட்ட தொகுதிகளை அவங்க வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க?
கேள்வி கேட்கறதுக்கே, எந்த கொள்ளை நடந்தாலும் சரி, மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டாலும் சரி, நாட்டில் ரத்த வெள்ளம் ஓடினாலும் சரி, எதை பற்றியும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத வகையில் அதிகாரத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து 400க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அநியாயத்தை வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மோசம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வெறுமனே மண்டல இதை மட்டும் கொண்டு வர்றதில்லை, ஜன்பாத் நடவடிக்கைகளை மட்டும் கொண்டு வர்றதில்லை, என்ஆர்சி மாதிரி சிஏஏ மாதிரியான கொடுங்கோன்மையான சட்டங்களையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் வந்து நாடு ஒரு பக்கத்தில் மத மோதல்கள், இன மோதல்கள், சாதி மோதல்கள் நடந்துட்டுருக்கும், இன்னொரு பக்கத்தில் வந்து மக்களுடைய வளங்கள் வந்து கொல்ல போயிட்டுருக்கும். இந்த அநீதியை தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா நாடு வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் காட்டுமிராண்டி காலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடும். இன்றைக்கே வந்து இங்கே மொழிவழி தேசிய இனங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. மொழிவழி தேசிய இனங்கள்ங்கிறது வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் மிக முக்கியமானது. என்னன்னு சொன்னால், மனித சமூகத்தினுடைய வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் வந்து 2 வகையான போக்குகள் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்திச்சு. மனிதன் குரங்கிலிருந்து மனிதனாக மாறுகிற காலகட்டம் வரைக்கும் அவன் நாடோடியாக இருந்தான். உண்ண தகுந்தவற்றையெல்லாம் உண்ண கற்றுக்கொண்டும், வாழ தகுந்த இடத்துலலாம் வாழ கற்றுக்கொண்டும், அந்த போக்கில் இருக்கும்போது அவன் வந்து குழு குழுவாக பிரிகிறது என்கிற வகையில் வந்து பிளவுபடும் போக்கு வந்து அதிகரிச்சிட்டு இருந்தது. விவசாயம் என்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு தான் எல்லாரும் ஒன்று கலப்பது என்கிற ஒரு வரலாற்று வளர்ச்சி போக்கு வந்துச்சு. இது ஒன்று கலத்தல் என்கிறது வந்து மனித சமூகத்துக்கு மிக அற்புதமான ஒரு வரலாற்று வளர்ச்சி போக்காகும். அதாவது வந்து ஒன்று கலக்கிறத பற்றி மார்க்சியம், அதுலேயும் குறிப்பாக எங்கெல்ஸ் என்ன சொல்வார்னா, குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் அந்த புத்தகத்தில் நிலையான மக்கள் சமூகமாக மக்கள் அமையும் போது ஒரு மொழி சார்ந்த குடும்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி, நடுப்பகுதி, அதாவது பார்டர்னு சொல்லக்கூடியது வந்து அளவு குறைந்ததாக இருந்தது. அவங்க நெருங்கிய உறவை பேணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் வெவ்வேறு மொழி குடும்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி, அதனுடைய பார்டர், எல்லை பகுதிகளுடைய தூரம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலையில், அன்றைக்கு ஒன்று கலக்க வேண்டிய தேவை இல்லாத நிலையில், முரண்பாடுகள் மேலோங்கி இருந்த நிலையில் அந்த இயல்பாக அமைந்த தூரங்கிறது அவங்களுக்கு வந்து அவசியமாக இருந்தது அப்படின்ட்டு. இந்த போக்கில் தான் அருகருகாமையில் இருந்த ஒரு மொழி குடும்பங்கள் தான் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து கணங்களாகவும் குலங்களாகவும் இனங்களாகவும் தேசிய இனமாகவும் வளர்ச்சி போக்கில் தேசமாகவும் வளர்ந்து வந்தாங்க. இந்த தேசமாக அமைகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது என்ன ஆகுது, ஒரு தேசத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும், இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் ஒருமித்த உற்பத்திக்குள்ளார அவங்கள கொண்டு வர்றதன் மூலமாக வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் பொதுவானதாக மாறுவதன் மூலமாக தேசம் என்கிற உணர்வில் அந்த சமூகம் வளர்ச்சி அடைவதை நோக்கி முன்னேறும். இப்படி ஒரு தேசம் தனக்குள்ளார இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் தீர்த்து கொண்டு போனாதான் இன்னொரு தேசிய இனத்தோட அது ஒன்று கலக்கிற போக்கு உருவாகும். மனித சமூகம் இடையில் தோன்றிய மதமும் இடையில் தோன்றிய மொழியும் ஒழிந்து கடை சமூகத்தில் பொதுவான மக்கள் சமூகமாக, ஒரு பொது உடைமை சமூகமாக மலரும் அப்படிங்கிறது வந்து வரலாற்றின் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான போக்கு. இந்த போக்கை இழுக்கிறதுக்காக வந்து பின்னுக்கு இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காட்டு மிராண்டிகள், ஆர்எஸ்எஸ் மாதிரியான காட்டு மிராண்டிகள் மனித சமூகங்களை துண்டு துண்டாக்குவது, கற்காலத்துக்கு இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிற போக்குகளை உருவாக்குறாங்க. என்ன ஆகும், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு மொழி சமூகங்களில் இருந்தாலும் கூட நமக்கு இடையில் வந்து சண்டை நடக்கும். ஏற்கனவே நமக்கு வந்து சேர, சோழ, பாண்டிய சிற்றரசுகள்லாம் இருந்துச்சு. அவங்கவுங்க நலனில் இருந்து ஒரே மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படையெடுத்தாங்க, ரத்த ஆற ஓட விட்டாங்க, இங்கேருந்து அங்கே கொள்ளையடித்தாங்க, அங்கேருந்து இங்கே கொள்ளையடித்தாங்க. இது வந்து மனித சமூகத்தை வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு, துன்பதுயரமான வாழ்க்கைக்காக அது வந்து அடிகோலி வச்சுருந்துச்சு. அந்த உற்பத்தி முறை அப்படி தான் இருக்கும். ஆனால் முதலாளித்துவ உற்பத்தி முறை வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்துலையும் இதை செய்கிறாங்கன்னு சொன்னால் நாம் எவ்வளவு ஆபத்தான நிலைமையில் மாட்டியிருக்கிறோங்கிற புரியணும். உண்மையிலே காஷ்மீர் மாதிரியான அந்த சமூகத்தை வந்து பிளவுபடுத்துகிற நடவடிக்கைக்கு நாம் வந்து துணை போயிருக்கக்கூடாது. அதை வந்து கடுமையாக எதிர்த்து ஒரு அரசியல் உணர்வை ஏற்படுத்துறதுக்கு, தேர்தல் அதிகாரத்தில் வெற்றி பெறுறோம், அதை பண்ணுறோம், இதில் பண்ணுறோம் இல்லை, மக்களை விழிப்படைய செஞ்சு முன்னேறிய சமூகத்தை உருவாக்குறது தீவிரமாக போராடி இருக்கணும். இதுக்கு முன்னாடியே நாம் செஞ்சுருக்கணும். அதாவது வந்து வங்கதேசம் வந்து பிளவுபட்டதுங்கிறது வரலாற்றில் மிக மோசமான ஒரு சூழல். ஏற்கனவே வந்து மொழிவழி தேசிய இனங்கள் தான் வந்து இந்தியாவில் பஞ்சாபில் இருக்கிற ஒரு பகுதி வந்து பாகிஸ்தானாக மாறிச்சுது. அதே மாதிரி தான் வந்து வங்கதேசம் மாறிச்சுது. அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் இதாச்சுது. வங்கதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் ஒரே தேசிய இனம் அவங்க.
அதனால தான் அவங்க அங்கேருந்து பிரச்சனை ஆன போது ஓடி வர்றதுக்கு மேற்கு வங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தங்களுடைய துன்ப துயரங்களை, தங்களுடைய ஆற்றாமையை, இயலாமையை, தங்களுக்கு தேவையை வந்து சொல்கிறதுக்கு அந்த மொழி வழியில் இருக்கக்கூடிய உறவு அவசியமாக இருக்குது. அந்த பிளவுகளை விட வந்து நாம் வந்து சரியாக கையாளாமல் போயிட்டோம். அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், பங்களாதேஷில் இருந்து வந்து தீவிரவாதிகள்லாம் வந்து இஸ்லாமியர்கள்லாம் படையெடுத்து இங்கே இந்தியாவுக்குள்ளார நுழைகிறாங்க. அதனால் வந்து என்ஆர்சி சிஏ மாதிரியான வந்து இந்த சட்டங்கள் அவசியம், குடியுரிமை சட்டம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பிளவுபடுத்துறதுக்கான ஏற்பாடை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. இதை அனுமதித்தோம்னா மிக மோசமான எதிர்காலத்தை சந்திக்க வேண்டி வரும். நம்முடைய சந்ததிகள்லாம் வந்து ஒரு நிம்மதியற்ற பூமியில் வந்து வாழக்கூடிய சூழல் உருவாகும். மிக கொடுங்கோன்மையான ஒரு அதிகார அமைப்புக்கு இந்த நாடு போய் சேரும். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய சமூக கடமை முற்போக்காளர்களுக்கு இருக்குது. அதனால் வந்து 400 தொகுதி என்கிற வகையில் வந்து அதிகார வெறியோடு வர்றவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மக்களை பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய, எந்த அநியாயம் செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு வழி இல்லாத வகையில் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சர்வாதிகார சூழலை உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குற அந்த சதியை முறியடிக்கணும். இதை நம்ம வந்து பரந்த அளவு கொண்டு போகணும்னு கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.